ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாருங்க. போன உடனே அங்க வந்து காலிங் பெல் அமுத்துன உடனே ரொம்ப நேரம் கதவே டோரே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. விஜய் வந்து ஐயோ! ப்ளீஸ் வந்து கதவ திறங்களேன். என்னோட சூழ்நிலைய புரிஞ்சுங்களேன். அப்படியே ரொம்ப எப்படி போராட்டமா நின்னு வாசல்ல நிக்கிற டைம்ல அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கதவு திறப்பாங்க. வாங்க எப்படி இருக்கிறீங்கன்னும்போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவாரு, "என்ன யாருன்னே தெரியாது. நீங்க ஐயோ! உங்களையா எனக்கு தெரியாது. நீங்க காவிரியோட வீட்டுக்காரு. நான் ரிசப்ஷன் கூட வந்தனே." "அப்படியா?" என்னும்போது என்ன இல்ல காவேரி ஏதாவது இங்க வந்து என்ன உங்களுக்கும் காவேரிக்கும் ஏதாவது பிரச்சனையான்னும்போது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன மன கஷ்டம். அதால திட்டிட்டேன். ஆனா எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதால அவங்களோட ஃப்ரெண்டு நீங்க மட்டும் தானே. அதால உங்ககிட்ட விசாரிக்கலான்னு வந்தேன்னும்போது, இல்லையே அவங்க ஃபேமிலி கொடைக்கானல்லேருந்து இங்க வரும்போது என் வீட்ல தான் வந்து ஸ்டே பண்ணாங்க. அதால இப்ப அவ ஒன்லி ஃபோன் தான் பேசுவா. இங்கலாம் வர்றதில்லங்கன்னும்போது, சரி வேற யாராவது ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா? அப்படியெல்லாம் இல்ல. காவேரிக்கு நான் மட்டும் தான் ஃப்ரெண்டு. சரி நான் வேணா வேற யார்கிட்டனாலும் கேட்டு சொல்லட்டுமான்னும்போது, இல்ல இது வீட்டுக்கு தெரியாத நீங்க பார்த்துக்கங்க. எனக்கு ஒண்ணா அவ கொடைக்கானல் போயிருப்பான்னு தோணுதுன்னும்போது, விஜய்க்கு ஒரு க்ளூ கிடைச்சிருதுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.